அண்ணா. என்னமா கனவு கண்டாய்? பஞ்சகன் ஆசாரி. பஞ்சகன் ஆசாரி பதிமோசம் செய்ய வந்தார். மோசம் செய்ய வந்திருக்கின்றார். உண்மைதான். சரியான ஆசாரி தீம்பு ஒண்ணு கொண்டு வந்திருக்கின்றார். அவன் கொண்டு வந்து தீம்புனார். அலும்பு வராத கோட்டைக்கு அலும்பு வந்து விடும் அண்டா. இருக்கட்டும், அடைக்கலை கொடுக்கின்றேன் சொல்லிவிட்டு அந்த ஆசாரியாகப்பட்டவர் வழியை மறுத்து பொங்க கொடுத்தாலும் சரி, பொன்பங்களை கொடுத்தாலும் சரி, என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த வண்ணங்களை வாங்கி நம்மளுடைய முத்து அளக்கக்கூடிய வண்ணங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த மாணிக்க தீபம் எரிகின்றதல்லவா, அந்த மாணிக்க தீபத்தோடு நம்ம வண்ணத்தோடு சேர்ந்து அந்த வண்ணத்தை வாங்கி சபாபதி மண்டபத்திலே வையுமா பார்க்கலாம். அண்ணா, எத்தனை சொன்ன போதிலும் என்னுடைய வார்த்தையை மதிக்க மாட்டார்கள். நானும் உங்களை போல் ஒரு ஆணாக பிறந்திருந்தால் அப்படி என்ன சொல்ல வேண்டாம் அம்மா, அதெல்லாம் பேச வேண்டாம், சொல்ல வேண்டாம். என்னை வாமா என்று அழைத்து என்னை பக்கத்தில் அமர வைத்து என்னையும் ஒரு யோசனை கேட்டிருப்பாய். பெண்ணாக பிறந்து விட்டேனே, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ சிவை கொடுத்து கேட்க போகின்றாயா? இறைவா, இதை எல்லாம் உன்னுடைய விளையாட்டு என்று எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு தெரியாது. ஆகட்டும். ஆணாக பிறந்தால் நாடும் அரசப்பட்ட மாலை கூட்டு அடைத்திருக்கிறீர்கள். பெண்ணாக பிறந்ததால் என்னை பேரொழிகள் யாரும் மதிப்பார்கள் இல்லை. அதனால் பெண் பிள்ளை சொல்கின்றேன், என்னுடைய வார்த்தைகள் என்னை கேட்கவில்லை. நீங்க சொல்ற மாதிரி நான் உன் வல்லத்தை வாங்கி வைக்கிறேன் என்று சொல்லம்மா. அப்படியே ஆகட்டும் அண்ணா, அப்படியே வாங்கி வை அம்மா பார்க்கலாம். ஆசாரி